ரத சப்தமி வரலாறும் விரத முறைகளும். 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது நாள் ரத சப்தமி, அதாவது சப்தமி ரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரத சப்தமி அன்று 7 ஏருக்கம் இலைகளை தலையில் 1, கண்களில் 2, தோள்பட்டைகள் 2, கால்களில் 2 வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம். காலை 6 to 7:30 மணிக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அக்ஷதையும், ஆண்கள் அக்ஷதை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள். இந்த நாள் தியானம், யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம். ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ரத சப்தமி நாளை குறித்து 2 முக்கியமான சுவாரஸ்யமான கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். முதல் கதை ரிஷி காஷ்யபரை குறித்த கதை. ரிஷி காஷ்யபர் மனைவி அதிதி பூரண கர்ப்பவதி. ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போதுதான் யாரோ கதவை தட்ட அவள் யாரென்று பார்க்க, ஒரு பிராமணன் பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடக் கொடு என்று கேட்க, இரு கொண்டு வருகிறேன் என்று அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள். ஏன் தாமதமாக வந்து உணவை கொடுத்தாய்? என்னை உதாசீனம் செய்து பண்ணினாய். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று கோபித்து சாபமிட்டான் அந்த பிராமணன். பிராமணனின் சாபத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காஷ்யபரிடம் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான்.